தங்கமயில் ஷேர் 4 நாள்ல 35% கீழே இறங்கி இருக்கு. இந்த இடத்துல புதுசா என்ட்ரி ஆகலாமா இல்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு என்ன கேட்டிருந்தீங்க. என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போறேன். சோ இந்த மாதிரியான ஸ்டாக் ரிலேட்டடான டீடைல்ஸ் ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தங்கமயில் ஷேர் எதனால தான் இறங்குனுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஆக்சுவலா 4 நாளைக்கு மட்டும் தான் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நிறைய விஷயம் பார்த்தோம். ஆனா மெயினா இந்த இறக்கத்துக்கு நான் ரீசனா பார்க்கிறது ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. சில குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் மொத்தமா செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. வெறும் 3000 நடந்துட்டு இருந்த தங்கமயிலோட ஷேர் சில மாசத்திலேயே 7000 வரைக்கும் ஒரு அப்நார்மலான மூவ் கொடுத்திருக்கு. இந்த மூக்கு இன்டர்னல் பிளேயா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கீழே வாங்கினவங்க மேல ப்ராஃபிட் புக்கிங் பண்ண தானே செய்வாங்க. அப்படி பண்ண ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு. இன்னுமே இறங்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 or 2 சர்க்கியூட் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு 5% இருந்து 10% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ 4500 ரூபாய் இல்ல 4500 கம்மியா போச்சு அப்படின்னா நான் என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நான் எப்போ என்ட்ரி ஆக போறேன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ ரீஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.